நேத்து ஃபார்ம்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். போச்சுல தான் அந்த விஷயத்த பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம செம்பரி ஆடு நம்ம ஊர்ல செம்பரி ஆடு அதிகமா இருக்கும். வளநாட்டு மலைகள்ல மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் கூட்டு வருவாங்க. ஸோ, இந்த மாரி மேய்க்க போன ஆட்ல ஒரு ஆடு தப்பி இந்த மாரி மாட்டிக்கிச்சு. இதில கால வேற தூக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தா, நாய் கடிச்சு வச்சிருக்குங்க. பாருங்க கால் முட்டி அந்த பக்கம் வாயிலலாம் ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. கூட வந்த ஆடுகள், அதாவது ஆட்ட மேய்க்கிறவங்க முன்னாடி போங்க. ஏன்னா, முன்னாடி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா, ஆடு எதுவும் உள்ள போயிறக்கூடாதுன்றனால, அவங்க முன்னாடி போவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி மத்த ஆடுகள்லாம் போகும். அப்படி போகச்சுல ஏதாவது புல்லு கில்லு மேய்ஞ்சுக்கிட்டு ஒரு சில ஆடுகள் இப்படி ஒதுங்குச்சு அப்படின்னா, தனியா மாட்டுற டைம்ல நாய் இந்த மாரி அட்டாக் பண்ணிடும். ஆட்டுக்காரங்க பொழப்புலாம் ரொம்ப பாவங்க. இந்த மாரி ஆடு மிஸ் ஆயிட்டு அப்படின்னா, அவங்க சரியான டைம்க்குள்ள யாராவது சொல்லி வந்து ஆட்ட கூட்டு போல அப்படின்னா, இருக்கிற 4 நாய், 5 நாய் சேர்ந்து ஆட்ட ஃபுல்லா சொறி முடிச்சிரும். ஆனா, இந்த மாரி ஆடு நிக்கின்னு ஒரு ஆள்ட்ட சொன்னா போதும். அவங்க அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி ஆட்ட ரெஸ்க்யூ பண்ணிருவாங்க. தேங்க் யூ.